ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷனுக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு டிசம்பர் 16 ஆக்ஷன் டே. இன்னைக்கு ஆக்ஷன்ல பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த மினி ஆக்ஷன்ல முக்கியமான டாபிக்கே கேமரான் கிரீன் தான். அவரை யாரா தட்டி தூக்க போறாருன்னு எல்லா ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா போட்டியே 2 பேர்த்துக்கு நடுவில் தாங்கிற மாதிரி சிஎஸ்கேவும் கேகேஆரும் மாத்தி மாத்தி இவருக்காக பிட் பண்ணாங்க. சிஎஸ்கேவும் கேகேஆரும் மாத்தி மாத்தி போட்டி போட்டு 10, 15, 20, 25ன்னு ஃபைனலா கேமரான் கிரீனை பாத்தீங்கன்னா கேகேஆர் 25 கோடிக்கு சுருட்டி இருந்தாங்க. 25 கோடிக்கு கேமரான் கிரீனை வாங்கினதுனால கேமரான் கிரீன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்ல நம்பர் 1 ஸ்பாட்ல இருக்காரு. அதிக அமௌண்ட்டுக்கு ஆக்ஷன்ல வாங்கப்பட்டதுல இப்போ வரைக்குமே ஸ்டார்க்கு தான் இருந்தாரு. அந்த ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா இப்போ கேமரான் கிரீன் பீட் பண்ணிட்டாரு. ஆனா இதுல சோகமான விஷயம் என்னன்னா இவருக்கு 18 கோடி தான் கிடைக்க போகுது. மிச்சம் இருக்க அமௌண்ட்டை அண்ணன் எடுத்துக்கிறாங்கிற மாதிரி பிசிசிஐ எடுத்துக்க போறாங்க. இவருக்கு அடுத்ததா வெங்கடேஷ் ஐயர் ஆர்சிபி, அதுக்கு அடுத்ததா பத்திரானாவை 18 கோடிக்கு கேகேஆர் வாங்கி போட்டிருக்காங்க. அடுத்ததா கம்மியான பர்ஸ் அமௌண்ட் வச்சுக்கிட்டு ஆக்ஷன்ல வந்த எம்ஐ பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் எடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சிங்கிற மாதிரி இந்த ஸ்டார்டிங்கில் இருந்த எந்த ஒரு ஸ்டார் பிளேயர்ஸையும் சிஎஸ்கேவால் வாங்க முடியல. நோ தப்பாக இருக்குதுனாங்கிற மாதிரி எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் இப்போதைக்கு வெறியில் இருக்காங்க. பார்க்கலாம் ஃபைனலாக சிஎஸ்கேவோட ஸ்குவாட் எப்படி இருக்க போகுது இந்த ஆக்ஷன் முடிவில். ஆக மொத்தம் இந்த ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷனோட ஸ்டார்டிங் செட்ஸில் வந்த பிளேயர்ஸ் எல்லாம் எந்தெந்த டீம்ஸ்க்கு போயிருக்காங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மினி ஆக்ஷனில் மொத்தமாக 369 பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா ஏலம் விட போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 244 இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக 115 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. என்னதான் இத்தனை பேர் இருந்தாலும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 77 சீட்டு தான் காலியாக இருக்கு. அதாவது 77 ஸ்லாட்ஸ் தான் டீம்ஸால ஃபில் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்காங்க. இது மினி ஆக்ஷன்னால பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஆனால் இருக்கிற பிளேயர்ஸ்க்கு சரியான டிமாண்ட் இருக்கும். அப்படி இந்த வருஷம் டிமாண்ட் இருந்த பிளேயர் அதாவது ஆல்ரவுண்டர்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா கேமரான் கிரீன் தான். மொத்தமாக எல்லா டீம்ஸோட பர்ஸ் அமௌண்ட்டையும் சேர்த்து பார்த்தோம்னா 237 கோடியோட டீம்ஸ்லாம் இந்த ஆக்ஷனுக்கு வந்திருந்தாங்க. பெரிய பர்ஸ் தான் போல. அதிகபட்சமாக கேகேஆர்ட்ட பார்த்தீங்கன்னா 63 கோடி இருந்தது. இதுக்கு அடுத்ததாக சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு 43 கோடியோட இருந்தாங்க. கடைசி பிளேஸில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் இருந்தாங்க 2 கோடியோட. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்குவாடு ஃபில்லு சின்னதாக இருக்க கேப்ஸை மட்டும் ஃபில் பண்ணாலே போதுங்கிற நிலைமையோட தான் இந்த ஆக்ஷனுக்குள்ளே அவங்க வந்திருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் அவங்க கிட்ட இருந்த 2 கோடியை வச்சு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க டீம் பிளேயர் ஃபார்மர் பிளேயராக இருந்த குவிண்டன் டிகாக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஸ் ப்ரைஸ்லேயே வாங்கியிருந்தாங்க 1 கோடிக்கு. லாஸ்ட் ஐபிஎல்ல கேகேஆருக்காக ஆடிட்டு இருந்தாரு. கேகேஆர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆக்ஷனுக்கு முன்னாடி இவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சவுத் ஆப்பிரிக்கன் விக்கெட் கீப்பர் குவிண்டன் டிகாக்கு பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு வாங்கிட்டாங்க. இவர் 2020 கடப்பாறை பேட்ச்ல இருந்த பிளேயரு திரும்பவும் மும்பை இந்தியன்ஸ்க்கு வராரு. ஸோ ஃபேன்ஸ்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். 2019 அதுக்கப்புறமா 2020 மும்பை இந்தியன்ஸ் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு குவிண்டன் டிகாக் அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவோட ஓப்பனிங் காம்போ நல்லா ஒர்க்காக இருந்தது. அதை மனசில் வச்சு மறுபடியும் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இவருக்கு அடுத்ததாக வெங்கடேஷ் ஐயர். வெங்கடேஷ் ஐயர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஐபிஎல் ஆக்ஷனில் ஒரு சம்பவ கையாக இருந்தார். லாஸ்ட் இயர் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா இவரை கேகேஆர் வாங்கியிருந்தாங்க. 23-24 கோடிக்கிட்டயோ போயிருந்தாரு. ஒரு ஹையஸ்ட் அமௌண்ட்டாக இருந்தது இவருக்கு. ஆனால் அப்போதைக்கு அவர் அந்தளவுக்கு டிமாண்டில் இருந்தார். ஆனால் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அவரால் கொடுக்க முடியல. அதனால கேகேஆர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சீசனுக்கு முன்னாடி அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னதான் ரிலீஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த ஆக்ஷன்லையுமே அவருக்கு பிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எதிர்த்து வந்தது ஆர்சிபி. லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் நடுவில் தான் போட்டியே. இவங்க 2 பேரும் போட்டி போட்டதுல தான் அவர் 23 கோடி 24 கோடி கிட்ட போயிருந்தாரு. ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா ஆர்சிபி இவரை பிட் பண்ணி 7 கோடிக்கு வாங்கிட்டாங்க. போன வருஷம் போட்ட பிளான் இந்த வருஷம் தான் நிறைவேறி இருக்கு. ஆல்ரெடி ஆர்சிபி பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ். இப்போதைக்கு அவங்க கிட்ட இருக்க ஒரு சில கேப்ஸ், அதாவது போன வருஷம் போட்ட பிளான்ல இருந்த வெங்கடேஷ் ஐயர் மிஸ் ஆயிருந்தாரு. இப்போதைக்கு அவரையும் உள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்க. டீம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா செமையா இருக்கு ஆர்சிபிக்கு. இவருக்கு அடுத்ததா இந்த வருஷம் மினி ஆக்ஷனோட ஹாட் டாபிக்கா இருந்த கேமரான் கிரீன். இவரை யார் வாங்க போறா, அதான்ப்பா ஆக்ஷனுங்கிற மாதிரி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலா இவர் பேர் வரவும் சிஎஸ்கே அப்புறம் கேகேஆர் அதிகமான அமௌண்ட் வச்சிருந்த 2 டீம்ஸும் பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டி போட ஆரம்பிச்சாங்க. கேகேஆருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்ட்ரே ரசலை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு ஐபிஎல்ல இருந்து. இதனால அவங்களுக்கு ஒரு தரமான ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் தேவைப்பட்டாரு. அதே சமயம் இன்னொரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் பக்கம் வந்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட முக்கியமான 2 ஆல்ரவுண்டர்ஸ் ஆன ஜடேஜா அதுக்கப்புறம் சாம் கரன் 2 பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ட்ரேட் பண்ணி விட்டாங்க சஞ்சு சாம்சனுக்காக. இப்போதைக்கு டீம்ல இருந்த 2 மெயின் ஆல்ரவுண்டர்ஸ் காலி. அவங்க இல்லாத ஸ்பாட்டை கண்டிப்பாக ருப்பி ஆகணும். அதுக்காக ஆக்ஷன்ல இருக்க ஒரு தரமான ஆல்ரவுண்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேமரான் கிரீன் தான். சரி, கிரீன் எப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ்ல எடுத்து ஒரு மாப்பச்சை பிளேயரா மாத்திடுவாங்கன்னு நினைச்சா குறுக்கால பாத்தீங்கன்னா கேகேஆர் பூந்து ஆட்டத்திலே கலைச்சு விட்டாங்க. கேகேஆரோட பர்ஸ் அமௌண்ட்டுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸோட பர்ஸ் அமௌண்ட்டுக்கும் ஒரு 20 கோடி டிஃபரன்ஸ் இருந்தது. அதை வச்சு கேகேஆர் பாத்தீங்கன்னா கேமரான் கிரீனை வாங்கிட்டு போயிட்டாங்க 25 கோடிக்கு. இதனால கேமரான் கிரீன் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு காஸ்ட்லியஸ்ட் ஓவர்சீஸ் பிளேயரா இருக்காரு. ஆண்ட்ரே ரசலுக்கு பதிலாக கேமரான் கிரீன் உள்ள வந்திருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல சுனில் நரேன் கூட ஆட வைக்க போறாங்களா இல்லைன்னா பினிஷிங் மிடில் ஆர்டர்ல ஆட வைக்க
போகிறாங்களான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். என்னதான் கேமரான் கிரீன் 25 கோடிக்கு போயிருந்தாலுமே அவருக்கு பார்த்தீங்கன்னா 18 கோடி தான் கையில் நிற்கும். இஎஃப் பிஎஃப் போக. அதாவது பிசிசிஐ பார்த்தீங்கன்னா அண்ணன் எடுத்துக்கிறாங்கிற மாதிரி மிச்ச அமௌண்ட்டை எடுத்துக்க போகிறாங்க. இந்த ஓவர்சீஸ் ரூல் படி டேரெக்டாக மினி ஆக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணதுனால கேகேஆர் இவரை மட்டும் எடுத்தா பரவாயில்ல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட முக்கியமான பவுலராக இருந்த பத்திரானா அவரை பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த வருஷம் ஆக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, திரும்பவும் ஒரு கம்மி அமௌண்ட்டுக்கு அவர் எடுத்துருவாங்கன்னு அப்படி தான் ஃபேன்ஸில் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் கேகேஆர் உள்ள போந்து அதெல்லாம் கிடையாதுங்க, 18 கோடிக்கு நான் வாங்கிக்கிறேன் தம்பி, நீ வாப்பா கொல்கத்தாக்குன்னு பத்திரானாவை பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போயிட்டாங்க கேகேஆர். பத்திரானாக்கு கேகேஆர், சிஎஸ்கே அதுக்கப்புறம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு மத்தியில் சரியான போட்டி இருந்தது. ஃபைனலாக 18 கோடிக்கு பத்திரானாவை கேகேஆர் வாங்கிட்டாங்க. சிஎஸ்கே கை வைக்கிற இடம் பூரா இந்த கேகேஆர் வரானே, என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. நம்மள மாதிரி யோசிக்கிற ஒரு ஆள் அங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிராவோவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பத்திரானா ஒரு டெத் பவுலிங் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தார் சென்னை சூப்பர் கிங்ஸில். இப்போதைக்கு இவர் இல்லாததை சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி ஈடுகட்ட போகிறாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் கேகேஆருக்கு சரியான டெத் பவுலர் அமைச்சிட்டாரு. அதுவும் பிராவோலாம் இவரை வச்சு செதுக்கிடுவாப்ல. பார்க்கலாம் என்ன நடக்குது. இதுக்கு அடுத்ததா ஸ்பின்னர்ஸ் பக்கம் வந்தோம்னா ஸ்பின்னர்ஸ்ல முக்கியமாக இருந்தது ரவி பிஷ்னாய். ரவி பிஷ்னாயை பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் வாங்கியிருந்தாங்க 7 கோடிக்கு. ரவி பிஷ்னாய்க்காக சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அதுக்கப்புறமா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவங்க 3 பேருமே சரியான போட்டி போட்டிருந்தாங்க. அதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா இவரை 7 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ஜடேஜா அதுக்கப்புறமா ரவி பிஷ்னாய் இவங்க 2 பேரோட ஸ்பின் காம்போவை நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சஹல் அஸ்வின் இருந்தாங்க. இப்போதைக்கு அது மாதிரி இப்போதைக்கு இவங்களோட காம்போ வந்திருக்கு. இந்த காம்போ இந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். இவருக்கு அடுத்ததாக ஸ்பின்னர்ஸ் லிஸ்ட்ல போன வருஷம் ஆர்ஆருக்காக ஆடின ஸ்பின்னர் அவரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அசரங்கா. அசரங்காவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பெரிய டிமாண்ட்லாம் இல்லை. அவரை பார்த்தீங்கன்னா அவரோட பேஸ் ப்ரைஸ்லேயே எல்எஸ்ஜி வாங்கிட்டாங்க. அவருக்கு யாருமே பிட்டும் பண்ணல பெருசா. இது ஒரு ஸ்டீல்னா இதை விட பெரிய ஒரு ஸ்டீல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டேவிட் மில்லர் தான். இந்த மினி ஆக்ஷனில் டேவிட் மில்லர் அவரோட பேஸ் ப்ரைஸை 2 கோடிக்கு செட் பண்ணியிருந்தாரு. டேவிட் மில்லரை பார்த்தீங்கன்னா அவரோட பேஸ் ப்ரைஸ் 2 கோடிக்கே டிசி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்க. யாருமே பிட்டும் பண்ணல. 5-6 கோடிக்கு போக வேண்டிய பிளேயர் அசால்ட்டாக இப்படி மடிச்சு பேக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க டிசி 2 கோடிக்கு. சரியான ஜாக்பாட் தான் அவங்களுக்கு. இந்த ஆக்ஷனில் கேகேஆர் கேமரான் கிரீன் பத்திரானா வாங்கினது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஃபின் ஆலனையும் வாங்கியிருக்காங்க 2 கோடிக்கு அவரோட பேஸ் ப்ரைஸில். இன்னொரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அன்கேப்டு பிளேயர்ஸை வாங்கியிருக்காங்க 14 கோடிக்கு. 2 பேருமே பார்த்தீங்கன்னா 14 கோடிக்கு போயிட்டு அன்கேப்டு பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் காஸ்ட்லியஸ்ட் பிளேயர்ஸாக மாறி இருக்காங்க 2 பேருமே. பார்க்கலாம் சிஎஸ்கே எந்த மாதிரியான பிளான்ஸை வச்சு இவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஆக மொத்தத்தில் இந்த 2026 மினி ஆக்ஷனோட ஸ்டார்டிங் செட்ஸில் இந்த ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் இந்தந்த டீம்ஸ்க்கு தான் போயிருக்காங்க. ஸோ கேமரான் கிரீன் 24 கோடிக்கு கேகேஆர் வாங்கியிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு எப்படி தோணுது? இன்னொரு பக்கம் வெங்கடேஷ் ஐயரை பார்த்தீங்கன்னா ஆர்சிபி 7 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செட் ஒன்ல இருந்த நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அன்சோல்டாக போயிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்த ஆக்ஷன் முடியும் போது என்ன நிலைமைன்னு. ஸோ அதை நம்ம இன்னொரு தனி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷனை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனி வீடியோஸில் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் பாய்ஸ்.